வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். லெட்ஸ் கோ லெட்ஸ் ஆப்பிள் எபிசோட் 3ல இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி ஆகணும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கேப்டன் இறந்துட்டாருன்னு. மிகப்பெரிய லாஸ். எல்லாருமே நல்ல மனுஷன் போயிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஒரு 4 வருஷம் 3 வருஷம் வந்துட்டு எந்த ஆக்டிவிட்டீஸுமே இல்லை. வருவார் போவார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அப்பயும் தாண்டி அவருக்காக அவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க பார்த்தீங்களா. நினச்சி பார்க்கவே ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான் இருக்குது எனக்கு. ஒரு வேறு மாதிரியான ஃபீல். லைஃப்னால் என்னென்னு ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் இவர் வந்துட்டு ஒரு அழகாக கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. என்னடா வாழ்க்கை, ஒன்றுமே இல்லைடா வாழ்க்கை, அவ்வளோதான். ஜாலியாக இரு, சந்தோஷமாக இரு, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அவருக்கு ஒரு ரெஸ்ட் இன் பீஸ். நிம்மதியாக இருக்கட்டும். இப்போ நம்ம கண்டென்ட் வந்துடுவோம். எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 22 வருஷமாக கழித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். பிறந்துலேருந்து இந்த இடத்துக்கு வரல. நீங்கள் கேட்டிங்க ரொம்ப கேவலமாக நினைப்பீங்கன்னு. ஏன்டா இந்த இடத்துக்கு கூட உன்னால் வர முடியலையா அப்படின்ட்டு. கண்டிப்பாக வர முடியல. அந்த இடம் தான். எந்த இடம் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ். ஐயா மூஞ்சி தான் தெரியுதுல. இப்போது வந்துட்டோம் பார்த்தீங்களா, லைட் ஹவுஸ் வந்துட்டோம். ஸோ ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குதுங்க பீச்சில். ஆமாம், நான் அப்படியே லைட் ஹவுஸ் பார்க்கலான்னு கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். கண்டென்ட் பண்ணுறதுக்குள்ள லெட்ஸ் கோ லெட்ஸ் ஆர்பி தான் நம்ம எப்போவுமே. ஸோ அதுக்காக வந்திருக்கேன். ஸ்டெப்ஸில் நம்மளுக்கு அலோடே இல்லை போலங்க. ஆமாங்க, வெறுப்பு ஏற்றுறாங்க. நான் அப்படியே ஸ்டெப்ஸில் ஜாலியாக அப்படின்னு வந்து போகலாம். நம்ம பிரகாஷ் செல்லமே அப்படின்னு கத்தலான்னு இருக்கேன். பட் ஆனால் செல்லமே போயிட்டு இருக்குது. ஸோ லிஃப்ட்டில் தான் போகிறாங்க. லிஃப்ட்டில் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லைடா ஸ்ட்ரைட்டாக மேலே தான் போகலாம். வாவ், வண்டர்ஃபுல் பிளேஸுங்க. வேற லெவல். என்ன ஒரு வியூ பாருங்களேன். ஃபோனு கீழே போட்டு போய் கீழே பார்க்குறீங்களா? போச்சுன்னா என் ஃபோன் 40,000 காலி தான். வேற லெவலில் இருக்குது. அப்படியே அங்கே ஒரு மேட்ச் ஒன்று போயிட்டு இது ஜூம் பண்ணுறேன். யா, மஜாவான மேட்ச், கிரிக்கெட் மேட்ச் ஒன்று போயிட்டுருக்கு. ஜூம் அவுட். ஸோ இங்கே இருக்கிற ஒருத்தவங்க சொன்னால் 5 நிமிஷம் தான்ப்பா விசிட்டர் அப்படின்னு. சீக்கிரம் அதை பார்க்கறதுக்கு நான்லாம் 1 ஹவர் பண்ணப்பா என்னாச்சு வெளியே கொடுத்துருவாங்க அப்படின்ட்டாரு. ஒரே ஃபன்னியாக. கீழே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, அதோ விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வராரா. இருங்க நம்ம அந்த சைடு போய் பார்ப்போம். அப்போனா ஹெவி ரஷ்ஷாக தாங்க இருக்குது. கூட்டம் இங்கேயே ஒரே நிறைய கூட்டம். ஃபுல் ரஷ்ஷு தான். போடு கீழே வந்துடுவோம். ஃபுல்லாக எல்லாருமே ஃபுல் ரஷ்ஷு தான் இருக்குது. பார்க்கும்போதே தெரியும் வேற லெவலில் இருக்குங்கப்பா. இது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே தான் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஃபுட்பால் மேட்ச் அதனால வந்துட்டு வராங்களாம். மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்தா சிட்டி இல்லை, எல்லாமே தெரியும். எல்லாமேனா எல்லாமே இல்லை. 5 நிமிஷம் தான் மேலே பார்த்துட்டு நம்ம கீழே வந்துட்டோம். என்ன ஒன்று வெறும் 5 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. வெரி பேடுங்க. நான் மேலே போயிட்டு நல்லா நம்ம தளபதி டைலாக்லாம் பேசி எங்கள் அப்பா என்ன அடி வச்சார். அப்போ தான் திருந்தேன். அதெல்லாம் நிறையா பேசணும்னு நினச்சேன். பட் ஆனால் அங்கே இருக்க ஒரு 5 நிமிஷம் தான்ப்பா, போயிடுப்பா அப்படின்னாரு. சரி, நம்மளும் அவர்கிட்ட என்னத்தை நம்ம சண்டை போடுறது, அதெல்லாம் தப்பு இல்லை. அவங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் சரி நிறையா பேசணும்னு நினச்சேன். முடிஞ்சிச்சு.
ஆனால் செம்ம வியூங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் 22 வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேன். ஒரு செம்ம வியூவை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இதுக்கும் மேலே இன்னும் உயர்ந்து 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 போவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அப்படியே ஜாலியாக லெட்ஸ் கோ லெட்ஸ் ஹாப்பியில் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக பண்ண போகிறோம். ஆனால் நான் ஒன்று எனக்கு ஒரே ஒரு காண்டா தாங்க இருக்குது, கப்புள்ஸ் சொல்ல தாங்க முடியலங்க. ஏன்னா பேசிக்கலி சிங்கிள். வெளி இடத்துல போய் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகே. இந்த மாதிரிலாம் வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக போகும்போது கப்புள்ஸ் இந்த மூடி வேறு போடா 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 ஆஸ்கல் கொண்டுருவோம் பார்த்துக்கும் செட் ஆகிட்டான். இந்த மாதிரிலாம் அச்சாதான் சொல்ல பேர் கேட்குறாங்க போல. இந்த கப்புள்ஸ் சொல்ல வேறு தாங்க முடியல. இதில் விட்டு கப்புள்ஸ் சொல்லலாம் இல்லை, ஒரு வயிற்றுச்சல்னு சொல்லலாம். ஸோ அப்படிலாம் இல்லை, அவங்க ஒரு பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக வாழ்க்கை வாழ்கிறாங்க. பட் எனக்கு பார்க்கறது பொறாமலாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக பொறாம தான், வேறு எதுவும் அப்படிலாம் இல்லைங்க. நம்ம லைஃப் இப்படி தான் போகும். ஸோ நான் டிசைட் பண்ணுறது தான். யாரெல்லாம் சிங்கிளாக இருக்காங்களோ அப்போ டிசைட் பண்ணுறது தான். அவனுக்கு செட் ஆகலை, அது ஆகலை, இது ஆகலை, அதெல்லாம் சும்மா நம்ம டிசைட் பண்ணுறது தான். எந்த லைஃபாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும். ஸோ பி ஹாப்பி, லெட்ஸ் கோ லெட்ஸ் ஹாப்பியில் நம்ம எப்போவுமே ஜாலியாக இருக்க போகிறோம், சந்தோஷமாக இருக்க போகிறோம், குதூகலமாக இருக்க போகிறோம். இதுக்கு மேலே எனக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க தெரில. ஸோ லெட்ஸ் கோ லெட்ஸ் ஹாப்பியில் சென்று வருகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. எல்லாம் அதுக்குள்ளே என்ன போயிட்டு வராங்க, அதுக்குள்ளே என்ன போயிட்டு வராங்க, இருங்க நம்ம போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வருவோம். இப்போ நான் ஏன் இந்த ஃபோனை ஜூம் பண்ணுறேன்னா, நான் உள்ளே போயிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல இந்த ரூமில். இது வந்து லைட் ஹவுஸ் டெக்னோ மியூசியம், அந்த ரூமில் தான் நான் போயிட்டு வந்தேன். இதுக்கு காரணம் ஏன் இவரை நான் காட்டுறேன். நான் இவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, உள்ளே குட்டி போட்டுருக்காரு, பூனை குட்டி 4 குட்டிங்க, செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. நான் கூப்பிட்டு பார்த்தேன்னா வரவே மாட்டுச்சு. காவுட்டு அது பேச்சு காவுட்டு வந்துட்டேன். லைட் ஹவுஸ் மியூசியம் வந்து சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்தது மீன்ஸ் எல்லாமே பழைய காலத்து. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது, இது எல்லாமே வந்துட்டு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் வந்து 2K கிட்ஸ் இல்லை, இயர்லி 2Kன்னுவாங்க. 2000 பிறந்தவங்களாம் இயர்லி 2K அப்படின்வாங்க. ஸோ அந்த இயர்லி 2Kல நானும் ஒருத்தன். அதில் வந்துட்டு பார்த்தோன்னா எனக்கு ஒரே ஒன்று ஞாபகம் இருக்கிறது, கில்லி படத்தில் அந்த லைட் வந்து சுற்றி வரும் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் உள்ளே வந்து பார்த்தோன்னே ஞாபகம் இருந்தது. மற்றது எதுவுமே ஞாபகம் இல்லை. மீது எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட காலத்துலேருந்து ஒரு விஷயத்த அதை பாதுகாப்பு வச்சோம். உள்ள கேமரா சத்தியமாக நாட் அலோடு. நான் 1-2 படித்தேன், ஆனால் அதுக்குள்ளே அந்த பூனையை பார்த்துன்னு மறந்துட்டேன். என்ன படித்தேன்னா பச்சதையே மறந்துட்டேன். வேஸ்ட்டுங்க, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். படித்தேன் போங்க, சத்தியமாக எனக்கு ஞாபகமே வரல என்ன படிச்சேன்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு பெருசாக ஞாபகம் இல்லை. என்ன தெரிஞ்சதுனா வந்து பாருங்கள், நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஜஸ்ட் 20 rupees தான் டிக்கெட்டு. வந்தீங்கன்னா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஜாலியாக வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி. என்னை ரொம்ப டார்ச்சர் பட்டுதுங்க. அதில் அதோட வந்து முடி வெட்டினா இல்லைனா கேப் போட்டு வந்திருப்போம். இதுதான் நம்மளோட அடுத்த இது. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது, க்ளீனாக தான் இருக்குது. ஆனால் நான் போயிட்டு வந்து சொல்கிறேன். க்ளீனாக தான் இருக்குது ரெஸ்ட் ரூம்லாம், எதுவும் பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் 22 வருஷம் கழித்து பார்த்தோன்னு எனக்கே ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. இனிமேல் நிறைய பிளேஸுக்கு போக போகிறேன், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறேன், நிறைய விஷயத்த சாப்பிட போகிறேன், நிறைய விஷயத்த எல்லாமே பண்ண போகிறேன். ஸோ அதற்கு என்ன பேர் தெரியுமா, லெட்ஸ் கோ லெட்ஸ் ஹாப்பி. ஸோ லெட்ஸ் கோ லெட்ஸ் ஹாப்பியில் இன்றைக்கி எபிசோடு சூப்பராக முடிஞ்சது நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஒரு 22 வருஷம் கழிச்சு நான் அதை வந்து பார்க்குறேன்னா எனக்கே ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கும் மேலே நிறைய வீடியோஸ் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன் பண்ணி கரெக்டாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் எப்போ வேணால் வரும். நம்மளுக்கு டைம் சொல்ல முடியல, ஏன்னா ஒரு டைம் சொன்னேன் அது கீப்பப் பண்ண முடியல. இப்போ டைமே சொல்ல மாட்டேன். ஸோ எப்போ வேணால் வரும். ஸோ ஸ்டே டியூன் ஆன் சென்னை ஸ்மைல் யூடியூப் சேனல். கடைசி அப்படியே முடிப்போம். அடுத்த எபிசோட் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் நான். பாய்.